என்பர்களே, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரிய முறைப்படி இந்த ஜோதிட ரீதியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அழகில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. இருந்தாலுமே இந்த அழகில் சிறந்தவங்களாக இருக்கக்கூடிய இந்த காற்று தத்துவ ராசி இருக்குல்ல, இவங்க மனதளவில் குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் இதுவரை நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களும் ரொம்ப அதிகமாக நீங்கள் ஈஸியாக ஏமாறுவீங்க. உங்களை நிறைய பேர் ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. இது ராசியினுடைய அடிப்படை தான், உங்களை சொல்லி ஒன்றும் குத்தரலைங்க. இதில் என்ன மேஜர் ஒரு ஃபேக்ட் அப்படின்னா, இந்த ராசியில் பிறந்தவங்க ஏமாறுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு போய் உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வரான், ஏதோ அவன் மேலே உங்களுக்கு ஒரு பாசம், ஒரு குறிப்பிட்ட பாசம், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு பாசம் போகிறீங்க. அவன் ஏமாற்றுவான்னு தெரியும், இருந்தாலும் அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறானே, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, சரி பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு அவனுக்காக போய் உதவி பண்ணுவீங்க. ஆனால் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஏமாற்றணும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது மாதிரியே நிறைய பேருக்கு பண்ணி 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 ஏமாற்றத்தை அடைஞ்சிங்க. சில டைமில் இல்லை, இந்த டைம் அவன் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பி போவீங்க, மறுபடியும் அவன் ஏமாற்றிங்க. உங்களுக்கு கூட இருக்கிறவன் தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வில்லனாகவும் எதிரியாகவும் இருந்திருப்பான். நீங்கள் சில டைமில் அவன்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிருப்பீங்க, நல்லா பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்டா உன்கிட்டயாடா இப்போ நான் பழகினேன் அப்படின்னு சில டைமில் தோண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு ராசி தான் அந்த ராசி. சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. சுக்கிரன்னா யார்? அதாவது சுக்கிர பகவான் வந்து வைடூரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அணிஞ்சால் சுக்கிர பகவான் இன்னும் கொஞ்சம் வலுப்பெறுவார். வண்டி வாகனங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டா சுக்கிர பகவான் வலுப்பெறுவார். கலைத்துறையில் நீங்கள் சிறந்து விளங்குறீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். லக்ஸுரி லைஃப் வாழ்கிறீங்க, இந்த ஆட்கள் வந்துட்டு எப்படின்னா வெள்ளி பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. லக்ஸூரி லைஃபாக வந்து ஆடம்பரமாக யூஸ் பண்ணுவாங்க. வேறு ஒரு பயன்படுத்திய தட்டத்தையோ டம்ளரையோ இவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. எங்கள் வீட்டில் 4 பேர் தான் இருக்காங்க சார், இவ்வளோ 3 பேர் தான் இருக்காங்க சார், அதிலேயே வந்து அவர் தனியாக தான் யூஸ் பண்ணுவார் சார் அப்படிங்கிற மாதிரி தான் ஆளாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து உங்களை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் பக்கம் திரும்புறது கூட நீங்கள் யோசிப்பீங்க. உங்களை யாராவது குறை சொல்லிட்டா உங்களுக்கு வந்து அவன் பக்கம் திரும்புறது கூட பிடிக்காது. நீங்கள் நினைத்தது போல் மற்றவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில உயிரினங்களில் இந்த துலாமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் உயிரினங்களில் ஒன்று அப்படின்னு கொஞ்சம் ஏளனமாக பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா நான் இப்போ சொல்கிறது கூட உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஒன்றெலாம் கொஞ்சம் பார்த்து தான் நான் வந்து உன் சேனல்லாம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களாம் தோண ஆரம்பிக்கும். ஏன்னா துலாம் ராசிகள் வந்து அவர்களை இறக்கமாகவும் பேசக்கூடாது, அவங்கக்கிட்ட கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு கரெக்டாக இருக்கக்கூடிய ஆள் துலாம் ராசி. ஒரு எப்படி சொல்கிறது, பணக்கார ராசின்னு வச்சுக்காங்களேன். நீங்கள் ஒரு பணக்காரராக இருக்காங்கன்னா இவர் பெரிய ஆள் ரோய் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க நடந்துக்குவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ராசி. ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் குறிக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்னா அழகு, அன்பு, சமநிலை, கலை, செல்வம், குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சி, நல்லுறவுகள். இதுதான் வந்து சுக்கிரனுடைய மிகப்பெரிய ஒரு பலம். துலாம் ராசிக்காரருடைய முக்கியமான இயல்பு வாழ்க்கையில் சமநிலையை விரும்புவாங்க. அனைவரிடமும் நல்ல உறவை பேண முயற்சிப்பாங்க. நல்ல உறவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சண்டை சச்சரவு போன்றவர்கள்லாம் விரும்ப மாட்டாங்க. யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. மரியாதையோடு பேசுவாங்க. நீதியாக முடிவெடுக்க விரும்புவாங்க. கரெக்டாக இருக்கணும், தராசில் எப்படி முள் சரியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அழகையும் ஒழுங்கையும் விரும்பக்கூடிய நபர். பிறரிடம் உணர்வுகளை மதிப்பாங்க. பிறரோட உணர்வுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நட்பையும் உறவுகளையும் பாதுகாப்பாங்க. வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை தேடக்கூடிய நபர்களில் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான நபர். தற்போது துலாம் ராசிக்காரர்களோட மனதில் என்ன தோன்றியிருக்கும் தெரியுமா? எல்லாம் சரியாக இருந்தோம், ஏன் மன நிம்மதி இல்லை? எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க, ஜாதகத்தில் சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க, யூடியூப் திறந்தால் வெளுத்து கட்டுறாங்க, ஒன்று வரலையே சார் அப்படின்னா நான் எடுத்த முடிவு சரியானதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்குல்ல, இருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. குடும்பமும் தொழிலும் சமநிலையாக செல்லுமா சார்? குடும்பமும் ஒரு பக்கம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதா இருக்குது. தொழிலையும் ரொம்ப ஒரு மாதிரி மனக்கவலையாக இருக்குது. அதெல்லாம் சமநிலைக்கு போகுமா, சரியாகுமா, எந்த பிரச்சனையும் வராமல் சரியாகுமா, என் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குமா? இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கும். மேலும் நிறைய பேருக்கு தொழில் வளர்ச்சியை பற்றி டவுட்டு, குடும்ப ஒற்றுமையை பற்றி டவுட்டு, வருமான உயர்வை பற்றி டவுட்டு, சொத்து சேர்க்கக்கூடிய திட்டத்தை பற்றி டவுட்டு, குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை பற்றி டவுட்டு, மன அமைதி பற்றி டவுட்டு. இந்த மாதிரி சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். துலாம் ராசியில் பிறந்தவங்களோட பிறப்பு ரகசியம் அப்படின்னு பார்த்தா துலாம் ராசி அப்படிங்கிறது சமநிலை, நீதி மற்றும் நல்லுறவுகளோட ராசி அப்படின்னு கருதப்படுதுங்க. இவங்க எந்த விஷயத்திலும் இரு பக்கத்துலேயும் சிந்திப்பாங்க. இந்த பக்கம் யோசிக்கணும், அந்த பக்கம் யோசிக்கணும். ஒருத்தன் சண்டைக்கு போகிறோன்னா அவன் சைட்லேருந்து பார்க்கக்கூடிய நபர் இவங்க. சண்டையை விட சமாதானத்தை விரும்பக்கூடிய நபர் இவங்க. பிறரினுடைய மனதை புண்படுத்தலாம் அப்படின்னு ஒருத்தர் நினச்சா இவங்க வந்து பிறருடைய மனதை புண்படுத்தாமல் பேச முயற்சிப்பாங்க. நல்ல உறவுகளால் வாழ்க்கையை அழகாக மாற்றுவாங்க. மற்றவர்களினுடைய நம்பிக்கையை எளிதில் பெறுவாங்க. ஆனால் வாழ்க்கை இவங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுவதை விட உங்கள் மன நிம்மதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட மன நிம்மதி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு மற்றவங்களுக்காகவே பார்க்க ஆரம்பிப்பீங்க. துலாம் ராசியினுடைய பலமான குணங்கள் என்ன தெரியுமா? சமநிலை சிந்தனை. அவசரப்படாமல் அனைத்து கோணங்களிலையும் சிந்தித்து முடிவெடுப்பாங்க. அவசரப்படவே மாட்டாங்க. நல்ல பேச்சுத்திறன், இனிமையாக பேசக்கூடிய குணம் இருக்கும். நீதி உணர்வு, சரின்னு நினைப்பதற்கான நிற்பாங்க. அதாவது சரின்னு ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னு நினைப்பதற்காக நிற்பாங்க.
சமூக திறனை பொறுத்த வரைக்கும் எல்லாரிடமும் எளிதில் பழகுவாங்க. கலை உணர்வை பொறுத்த வரைக்கும் அழகு, இசை, வடிவமைப்பு போன்றவற்றில் ஆர்வம் இருக்கும். குடும்ப பாசத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகளை பாதுகாக்க அதிக முயற்சி செய்வாங்க. துலாம் ராசியினுடைய சவால்கள் அப்படின்னா முடிவெடுப்பதால் தாமதமாக இருக்கும். அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது, மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்ல தயங்குவாங்க, பிறரின் கருத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வது, சில நேரங்களில் அதிக நம்பிக்கை வைக்கிறது, பிரச்சனைகளை மனதில் வைத்து கொண்டு வருந்துவது. சில நேரங்களில் நான் எல்லாருக்கும் நல்லது செய்து ஏன் எனக்கு மட்டும் புரிதல் கிடைக்கல, என்னை ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், நான் நல்லது பண்ண போனால் கூட இவன் அப்படி தான் அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஏதாவது என்னை டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானு. காரணம் என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கும். மற்றவங்க உங்களை எப்படி பழகுவாங்க தெரியுமா, எப்படி உங்ககிட்ட பழகுறாங்க தெரியுமா? துலாம் ராசிக்காரை பொறுத்தவரைக்கும் இனிமையாக பேசுவாங்க, யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க. பதவி செய்ய, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போய் உதவி செய்கிறதுக்கு ஒரு சிலர்லாம் முன் வரல அப்படின்னா, உதவி செய்ய முன் வரவங்க தான் அதில் ஹீரோவாக இருப்பாங்க. அதில் உதவி செய்ய முன் வர ஹீரோ நீங்கள். நல்ல நட்பை மதிக்கக்கூடிய நபர், உறவுகளை நீண்ட காலம் பாதுகாக்கக்கூடிய நபர். ஆனால் அதிகமாக பொறுத்து கொள்வதில் சிலர் இவங்களை நல்ல மனதை பயன்படுத்திக்கிறாங்க. எந்த விஷயம்னாலும் பொறுத்துக்கிறான்பா, இவனை எவ்வளோ வேணாலும் அடிக்கிறான், ஒரு டைம் அவனை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டான்பா அப்படிங்கிற ஒரு சில நபர்லாம் இருப்பாங்க. அப்படி தான் உங்களை வந்து பார்க்குறாங்க. மற்றவர்கள் இவளை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? பலர் இவங்களை நல்ல மனம் கொண்டவராக பார்க்குறாங்க, அமைதியானவராக பார்க்குறாங்க, நியாயமானவராக பார்க்குறாங்க, மரியாதையாக நடத்தக்கொள்பவராக பார்க்குறாங்க, நம்பிக்கைக்குரியவராக பார்க்குறாங்க. ஆனால் சிலர் முடிவெடுக்க தயங்குபவராக அவங்கள பார்க்குறாங்க. எதை சொன்னாலும் லேட்டாக முடிவு எடுக்கிறான், இல்லைனா மாற்றி பேசுகிறான் அப்படின்லாம் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. எல்லாரையும் நம்பக்கூடியவராக பார்க்குறாங்க. இவன் எல்லாத்தையும் நம்புவான், இவனை ஈஸியாக டேலி பண்ணிடலாம். அதிகமாக யோசிப்பவராக நினைக்கிறாங்க, இவன் யோசிச்சுட்டே தான் இருப்பான், முடிவெடுக்கிறதுக்கு தயங்குவான். இந்த மாதிரி தான் உங்களை வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இது தவறான புரிதல்னால் எங்களுக்கு வந்து தெரியல. நீங்கள் ஒரு எக்ஸாக்டான ஒரு மிஷின் மாதிரி கரெக்டாக அதை தேர்ந்தெடுத்து கரெக்டான வெயிட்டு போட்டு கரெக்டாக அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஆள். ஏமாற்றங்கள் மற்றும் துரோகங்கள். துலாம் ராசிக்காரங்க பொதுவாக பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னா உறவுகள், நட்பு, பணம், இது மூணில் தான் நீங்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உறவுகளில் எப்படி நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னா அதிகமான அன்பு கொடுத்ததால். உங்கள் உறவுகளில் எந்த உறவாக வேணால் இருக்கலாம், ரொம்ப அதிகமாக அன்பு கொடுத்துருப்பீங்க, மாட்டிப்பீங்க. உறவை காப்பாற்ற அதிகம் விட்டு கொடுத்ததால் நீங்கள் வந்து மாட்டிருப்பீங்க. அந்த உறவை காப்பாற்றுறதுக்கோசரம் பணம் அது இது நிறைய விட்டு கொடுத்துருப்பீங்க, மாட்டிப்பீங்க. நண்பர்கள் மூலமாக உண்மையான நட்பை நம்பியதால், ரகசியங்களை பகிர்ந்ததால் நீங்கள் வந்து மாட்டியிருப்பீங்க. நம்பி பணம் கொடுத்ததால், கூட்டு தொழிலில் முழுமையாக நம்பியதால் மாட்டியிருப்பீங்க. அதே போல் எப்போதும் துரோகம் வரலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அனைவரையும் முழுமையாக நம்பும்போது இவர் என்னை ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு உறுதியாக நினைக்கும்போது, அதே போல் ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடும்போது, உணர்ச்சி வசப்பட்டு பண உதவி செய்யும்போது, எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து துரோகத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. எப்படி சார் துரோகம் பண்ணுவாங்க, அவங்களும் மனசாட்சி இல்லையான்னு கேட்டால் இல்லை, அவ்வளோதான். உங்கள் அளவுக்கு மற்றவங்கிட்ட இல்லை. நீங்கள் ஏமாந்த அளவுக்கு மற்றவங்க ஏமாறதுக்கு தயாராக இல்லை, அவ்வளோதான். நீங்கள் ஏமாந்த ராசி அப்படின்னு முன்னாடி சொன்னதுக்கான காரணம் இதுதான். நீங்கள் யாராவது அவங்ககிட்ட ஃபீல் பண்ணிட்டு கேட்டாங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பண உதவி கேட்டாங்கன்னா ஜாப்பில் இருக்கிறத அப்படியே எடுத்து நீட்டக்கூடிய நாள். அதே போல் இவர் என்ன ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு நீங்களாக ஒருத்தனை பார்த்து நினச்சிக்கிறீங்க. அவன்லாம் நல்லவன், அவன் ரொம்ப நாளாக என் கொடுக்குறான், அவன் ஏமாற்ற மாட்டான். அனைவரையும் முழுமையாக நம்பும்போது நீங்கள் கண்டிப்பாக மாட்டுவீங்க அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் யார் உறுதுணை, யார் சவால் அப்படின்னா, உங்கள் அமைதியை மதிப்பவர் உங்களுக்கு உறுதுணை, குடும்ப ஒற்றுமையை விரும்புபவர் உங்களுக்கு உறுதுணை, உண்மையாக ஆலோசனை வழங்குபவர் உங்களுக்கு உறுதுணை, உங்கள் நல்ல மனதை பயன்படுத்துபவர் உங்களுக்கு உறுதுணை, பொறாமை கொண்டவர் உங்களுக்கு உறுதுணை, தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்குபவர், அதாவது சவாலில் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்கல்ல, அவங்க வந்து உங்களுக்கு உறுதுணை அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே உங்களுக்கு சவால். உங்கள் நல்ல மனதை பயன்படுத்துகிறவங்க வந்து சவால். நல்ல மனதை பயன்படுத்தி உங்களுக்கு நல்லது செஞ்சவனும் இருக்கான், நல்ல மனதை பயன்படுத்தி உங்களுக்கு ஆப்ப வச்சவனும் இருக்கான். பொறாமை கொண்டவங்க, நீங்கள் எதாவது லைட்டாக வளர்த்தா கூட பொறாமை கொண்டுவாங்க. ஏன் தெரியுமா சார் உங்களோட பொறாமை வருது? நீங்கள் வந்து சட்டுன்னு வளரக்கூடிய ராசி, டக்குன்னு வளர்ந்துருவீங்க. தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்குவவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. துலாம் ராசிக்கு ஏற்ற தொழில்கள்னால் வழக்கறிஞராக இருக்கலாம், நீதித்துறை, ஏன்னா நீங்கள் தான் எது எடுத்தாலும் கரெக்டாக செக் பண்ணுவீங்க, கரெக்டாக பண்ணுவீங்க. ஆசிரியர் கரெக்டாக இருக்கும், வங்கி கரெக்டாக இருக்கும், கணக்கியல் கரெக்டாக இருக்கும், ஃபேஷன் மற்றும் டிசைன் கரெக்டாக இருக்கும், நகை வியாபாரம் கரெக்டாக இருக்கும், அழகு நிலையம் கரெக்டாக இருக்கும், ரியல் எஸ்டேட் கரெக்டாக இருக்கும், யூடியூப் மற்றும் மீடியா தொழில் உங்களுக்கு அற்புதமாக செட் ஆகும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அருமையாக இருக்கும், ஹோட்டல் மற்றும் சுற்றுலா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும், நிகழ்ச்சி மேலாண்மை நல்லாயிருக்கும், அதாவது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்கிறாங்கல்ல, அது நல்லாயிருக்கும். இனி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக புதிய வேலை வாய்ப்பு உண்டாகுங்க, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டு, வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கலாம், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம், திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட திறமை கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும். செய்வன பலிக்குமா, கந்திஷ்டெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி உங்கள் மகிழ்ச்சியை வளர்ச்சியையும் பார்த்து சிலர் பொறாமப்படுவாங்க. கண்டிப்பாக பொறாமப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்தில் கூட. அது உங்களோட உறவுலையும் சரி, வெளியிலையும் சரி. அவங்க கிடந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க.
கண் திருஷ்டி குறித்து பல குடும்பங்களில் நம்பிக்கை இருக்குது. செய்வனை பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் வந்து இருக்குங்க. இதற்கான அறிவியல் ஆதாரம் இது வரைக்கும் எதுவும் இல்லை. மன அமைதிக்காக இறை நம்பிக்கை, நல்ல செயல்கள், தியானம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னாலும், ஒரு பதட்டமோ படபடப்போ உங்களுடைய வளர்ச்சியில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், பிரபல ஜோதிடருடைய நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவார். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது சம்மந்த மாதிரி சரி பண்ணி கொடுத்துருவார். அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் ஜோதிடம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு குறி மூலமாக சொல்லிடுவார். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுடைய ஐடியாவை பொறுத்து. இது நீங்கள் ப்ரொமோஷன் பேஸாக எடுத்தாலும் சரி, ஆடுன்னு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணலாம். ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். VVIP ஜோதிடர் தான். 200 ஜோதிடர்களுக்கு ஆசான் இவர். குருகுலம் மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நபர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல நேரம் எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன். உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு முடிவெடுக்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறத குறைச்சிக்கோங்க. புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். சேமிப்பு மற்றும் முதலீட்டில் கவனம் செலுத்துங்க. அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம் சுக்கிரனுடைய தொடர்புடைய நிறங்களாக கருதப்படுதுங்க. அதிர்ஷ்ட எண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 6, 9 இதுதான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள். சாதகமான நாள் பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள், சாதகமாக இருக்குங்க. அதே போல் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் அன்பும் புரிதலும் நிறைந்த வாழ்க்கையை விரும்புவாங்க. துணையுடன் ஆலோசித்து முடிவெடுப்பாங்க. குடும்ப ஒற்றுமையை காக்க முயற்சிப்பாங்க. மனம் திறந்து பேசினா உறவு மேலும் வலுவாகும் அப்படிங்கிறத நம்புவாங்க. ஸோ இது எல்லாமே அற்புதமாக நடக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாவோ, திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாவோ, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க. அற்புதமான ஆலயம். குடும்ப சமேதர்களாக காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். அர்த்தநாரீஸ்வரர் ரூபம், சிவனும் பார்வதியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ரூபத்தில், பக்கத்தில் விநாயகர், அதுக்கு உச்சி பிள்ளையார் அப்படி இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு பக்கத்துலேயே செங்குட்டு வேலவர் முருகர் இருப்பார். ஸோ 4 பேரும், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேரும் ஒரே மலை மேலே காட்சி கொடுக்குறாங்க. காவலுக்கு ராகு கேதுவான பாம்பும் வந்து அந்த 60 அடி பாம்பு வந்து படிக்கட்டு வழியாக போனீங்கன்னா பார்க்க முடியும். 60 அடி பாம்புக்கு மேலே அங்கே வந்து பாதுகாப்பாக இருக்குது. சிலையை வந்து வடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலம். அங்கே போய்ட்டு இருந்தீங்கன்னா திருமண ரீதியான சிக்கல்கள் தீரும், திருமணம் நடக்கும். திருமணமாகி பிரச்சனை நடந்தவர்களுக்கு பிரச்சனைகள் சரியாகி குடும்ப சமேதராக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான, அதாவது சிவனும் பார்வதி எப்படி இணைந்திருக்கிறார்களோ அதே போல் இணைந்திருப்பதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த கோவில். இன்றைக்கி நிறைய பேர் திருமணமானவங்களாம் போய் மாலை மாற்றிக்கிறாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்களே உணர்வீங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோட கல்வியில் மற்றும் ஒழுக்கத்தில் அக்கறை காட்டுவாங்க. அவர்களுடைய திறமையை ஊக்குவிப்பாங்க. நல்ல பெற்றோர்களுக்கு இந்த வாய்ப்பு ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல பெற்றோராக இருக்க முயற்சிப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான். திருவண்ணாமலை கோயிலுக்கு போய்ட்டு பக்கத்தில் மேல்மலைன்னு ஒரு அங்காள பரமேஸ்வரம்மன் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே டைரெக்டாக பழனியில் கீழே திருஆவினங்குடி கோயில், மேலே இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய கோயில், அதாவது பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் வணங்குனீங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும். பழனிக்கு மேலே இருக்கிற தெய்வங்களை வணங்கிட்டு வரும்போது அற்புதமாக இருக்கும். குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். அதே போல் வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் வசதியான வாகனங்கள் விரும்பக்கூடிய நபர் நீங்கள். ஸோ புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது. வாகன பராமரிப்பில் கவனம் தேவை. நீண்ட பயணங்களில் பாதுகாப்பு பின்பற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து யோகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது. நில முதலீடு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. குடும்ப சொத்தால் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும். கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் புதிய பொறுப்புகள் வரலாம். பழைய வேலைகள் நிறைவு பெறலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் முன்னேற்றம் இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும். அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்க. கருத்து வேறுபாடுகளை அமைதியாக பேசி தீர்த்துக்கங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. அண்ணன் தம்பி இருந்தால் நீங்கள் உட்காந்து பேசிக்கோங்க. சண்டை போடாமல் உட்காந்து நிதானமாக பேசுங்க. மனநிலையை பொறுத்த வரைக்கும் முடிவெடுப்பதில் தன்னம்பிக்கை காட்டுங்க. அதே போல் தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்துக்கோங்க. மெயினாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, உங்களோட குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது ஒரு நடந்தது அப்படின்னா வேறு யாரையும் இன்வால்வ் பண்ணக்கூடாதீங்க. இந்த 12 நாட்களில் முக்கியமாக தொழிலில் பொறுப்புகள் வரும். பழைய வேலைகள் நிறைவு பெறும். பணத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் முன்னேற்றம் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க. தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு தேவையில்லாமல் வந்துகிட்டே இருக்கா, அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உறவுகளில் குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்க. கருத்து வேறுபாடு இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. இது மெயினாக நான் சொல்கிறது தான். மனநிலையை பொறுத்த வரைக்கும் முடிவெடுப்பதில் தன்னம்பிக்கை காட்டுங்க. தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்துக்கோங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன். இனி செய்ய வேண்டியது அப்படின்னா தன்னம்பிக்கையோடு முடிவெடுங்க. உடல் நலத்தை கவனிங்க. உடலில் சின்ன விஷயம் இருந்தாலும் டாக்டர் போய் பாருங்கள். சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கங்க. ஒரு 10 ரூபாய் எடுத்து வைங்க, ரொம்ப நல்லது. குடும்ப உறவுகளை வலுப்படுத்துங்க. புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. செய்யக்கூடாதது அப்படின்னா எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது, தேவையற்ற குழப்பத்தில் இருக்கிறது, அனைவரையும் முழுமையாக நம்புவது, ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுவது, மனதில் வைத்து கொண்டு வருந்துவது. இதனால் உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? யூஸ் இல்லாத விஷயத்தை நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? அப்போ அதெல்லாம் விட்டுட்டு
உங்களுடைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லைஃப்பில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களை ஈஸியாக உங்களை வந்து ஒருத்தன் உங்களோட வளர்ச்சி இது பண்ணுறது பார்க்குறான் அப்படின்னா உங்களை வருந்து வச்சிடறான், ஏதாவது ஒன்று திட்டிடுறான். நீங்கள் அதையே நினச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்காம விட்டுறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உண்மையாக இல்லையா மக்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் பாட்டு உங்கள்கிட்ட யாராவது ஒரு சண்டை போட்டான் அப்படின்னா அந்த சண்டையை தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு அவுட்புட்டு அது நம்ம செவுத்தில் போய் அடிப்பீங்க, கோவத்தில் ரூமுக்குள்ளே பேசுவீங்க, தானாக பேசுவீங்க, கத்துவீங்க, திட்டுவீங்க, எப்போ பேசினாலும் அவனை பற்றி திட்டுவீங்க. இதெல்லாம் வந்து உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணிகள். ஸோ மனதில் எதையும் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வளர்ச்சியில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிங்க. பாரம்பரிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்பிக்கைகளோட அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெருமாள் அல்லது அம்பாள் தரிசனம் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க. அன்னதானம் பண்ணுங்கள், ஒரு 10 பேருக்காவது, இல்லை 5 பேருக்கு பண்ணாலும் ஓகே தான். ஒரு சின்ன குண்டோல் எடுத்துகிட்டு போங்க சார், ஒரு புளி சாதமோ, தயிர் சாதமோ, லெமன் சாதமோ, தக்காளி சாதமோ எடுத்து ஒரு சின்ன கப்பில் போட்டு கொடுங்க. ஒரு 10 பேர் சாப்பிட்டாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அன்னதானம் தான். உங்கள் கையால் கொடுக்குறது அன்னதானம். காசு கொடுத்துட்டு எங்களுக்கு பண்ண சொல்லுங்கன்ட்டு போகக்கூடாது. பெண்களுக்கு உதவி செய்கிறதுனால ரொம்ப நல்லதாக உண்டு. வெள்ளை ஆடை தானம் பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். துலாம் ராசியினுடைய வாழ்க்கை ரகசியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சமநிலை சிந்தனையும் நல்ல மனமும் உங்கள் மிகப்பெரிய பலம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுவாங்க. ஆனால் உங்கள் மகிழ்ச்சிக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்தா வாழ்க்கை இன்னும் நிறைவாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரங்க நல்ல உறவுகளால் வெற்றியை உருவாக்கக்கூடியவங்க, அமைதியால் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்க, நீதியால் மதிப்பு பெறக்கூடியவங்க. தன்னம்பிக்கையோடு முடிவெடுத்து உங்கள் திறமையை முழுமையாக பயன்படுத்தி குடும்பம் மற்றும் தொழிலில் சமநிலை பண்ணினா நிலையான வெற்றி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மனநிறைவு உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.